أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அதாவது என்ன சொன்னால் உயிர்கள் பாக்கியாக இருக்கும், உயிர்கள் அழியாது, அல்லாஹு தஆலா அழிவில் உயிர் என்ன செய்யாது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற நேரத்தில் அவர் என்ன இருக்கிறாங்கன்னா குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன செஞ்சிடும், அழிந்து விடும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த அழிவு என்பது உலகத்திற்குரிய அழிவா, டோட்டல் அண்ட சராசரத்துக்கும் ஒரு அழிவா என்ற கருத்து முரண்பாடு என்ன செய்யுது அறிஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா குல்லுமன் அலைஹா ஃபான். அல்லாஹு தாலா பூமியை மட்டும் சொல்கிறானா, பூமியும் இந்த பூமியோடு சம்மந்தப்பட்ட வானத்தை மட்டும் சொல்கிறானா, அல்லது அல்லாஹ்வுடைய இந்த சொர்க்கம் நரகம் அர்ஷு எல்லாம் படைப்பே இவைகள்லாம் சொல்கிறானா அப்படி என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களில் கருத்து முரண்பாடு என்ன செய்யுது இருக்குது. ஏன்டா அல்லாவே குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது இந்த உலகத்தில் திடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சத்தம் திடுக்கிற மாதிரி சத்தம் கொண்டு வரும், எல்லாமே என்ன செஞ்சிடும் அழிந்து விடும், அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அல்லாஹ் நாடியவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ அல்லாஹ் அங்கே என்ன செய்கிறான், கொஞ்சம் பேரை விதிவிலக்கு கொடுக்குறான். அதே போல் சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகத்தில் குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது, ஹூருலின்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, ஒவ்வொன்றும் என்னது அதாவது படைக்கப்படுது, இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். எனவே இந்த நம்பிக்கைகள் எல்லாம் பார்க்குற நேரத்தில் டோட்டலாக அழிந்து விடும் என்பதை விட அல்லாஹு தஆலா இந்த அண்ட சராசரம் அழியும், ஓகே, ஆனால் அல்லாஹு தஆலா விதிவிலக்காக என்ன செய்வான், சிலருக்கு நாட்டம் சிலவைகளுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான் விதிவிலக்காக வைப்பான். அப்படி விதிவிலக்காக வைக்கின்ற வகையில் உயிரும் என்ன செய்யும் இருக்கும் என்று நம்புவதில் எங்களுக்கு என்னது முரணாக இன்ஷா அல்லாஹ் இருக்காது. இல்லை வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், இறைவன் அழிய மாட்டான்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதில் நம்ம என்ன புரிய வேண்டும், இதை தவிர இறைவன் இருப்பான்னு அல்லாஹு தஆலா அங்கே சொல்லலை. அல்லாஹு தஆலா என்னது குல்லுமன் அலைஹா ஃபான், அதன் மீது உள்ள எல்லாமே அழிந்து விடும். அங்கே கூட அல்லாஹு தஆலா டோட்டல் உலகம் அழியும் என்ற வார்த்தை எல்லாம் சொல்லலை. குல்லுமன் அலைஹா ஃபான், அதாவது அந்த நேரடி வார்த்தையை சொன்னால் இந்த பூமியில் உள்ள அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பூமியும் பூமியோட தொடர்பு இல்லைன்னு என்ன செய்யலாம், அந்த வசனத்தை புரிஞ்சுக்கலாம். வயபுகா வஜ்ஹு ரப்பிக என்று சொல்றதை வச்சு மற்றெல்லாம் அழியும் என்று புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் அழிய மாட்டான்னு என்ன செய்யலாம், அதை புரியலை. இறைவன் எஞ்சிருப்பான், இறைவன் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டான், அழிய மாட்டான். இதுக்கு இடையில இறைவன் விதிவிலக்கு கொடுக்கறத மற்ற குர்ஆன் வசனங்கள் என்ன செய்யுது சொல்லுது. அஸ்ஸலாமு அலைக்கும், இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.